திமிரா பேசுற ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கு அப்படின்னா இவ்ளோ பேர் அதுவும் மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க, என் ஃபேமிலியில எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு ஆண்டர்பிரினரா நான் வந்து இப்போ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இல்ல, வைடா ஆயிட்டேன் இல்லைங்களா? சொசைட்டிய பெரிய லெவல்ல ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி இவ்ளோ போல்ட்னஸ் கூட எனக்கு இல்லன்னா, ஹவ் ஐ வில் ஃபேஸ் எவ்ரிதிங் இல்லையா? அப்பியரன்ஸ் வச்சு வர கமெண்ட்ஸ். என்ன பார்க்கும்போது எப்படி தெரியுது? முன்னாடி வந்துட்டு இவங்க இப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க இன்னும் ஓ! பளபள. பளபள. ஓகே அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்போ எனக்கு க்ரூமிங் தேவைப்படல. எனக்கு க்ரூமிங் நாலேட்ஜ் இல்ல. நான் ஒரு 12த் ஸ்டாண்டர்ட் தல பச்ச பொண்ணு மாரி வந்தேன். இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் ரெக்வயர்ட். என்ன பார்க்கும்போது நெறைய பேர் இன்ஸ்பயர் ஆயி, அவங்க நம்ம வீட்ல அழுக்கு மூட்டை மாரி நைட்டி போடக்கூடாது. நம்ம பொண்ணுங்களுக்கு என்னன்னா, நம்ம அழகா இருக்கணும். ஸோ என்ன பார்க்கறனால அவங்க எல்லாருக்கும் நான் அழகா க்ரூம் பண்ணணும். நான் யார் சொன்னா மேக்கப் பண்ணக்கூடாது? ஏங்க எல்லாம் ஒரு லைஃப். என்ஜாய். மேக்கப் பண்ணுங்க. ஜாலியா இருங்க. நம்மளுக்கு தான் மேக்கப்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால மேக்கப் பண்றது இதெல்லாம் வந்து லிமிட்டா மேக்கப் பண்ணிக்கிட்டா அழகா தான் இருக்கு இல்லையா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. நீங்க உங்கள என்னைக்கு உங்க மிரர்ல அழகா பார்க்குறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால வெல் வாட் ஐ அம் செட். சேயிங் இஸ் நீங்க எல்லாத்தையும் போட்டு பண்ணலனா கூட ஒரு ஐப்ரோ பண்ணி லிப்ஸ்டிக் போடும்போது நீங்க அழகா தான் இருப்பீங்க. அதனால எனக்கு இப்படி இருக்கிறது தான் புடிச்சிருக்கு. என்ன எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்ச ஆனந்தி மாரி பார்க்க தான் எனக்கு புடிச்சிருக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் மேக்கப். அந்த மாரி இருந்த ஆனந்தி இருந்தேன். எனக்கு தேவைப்படல அது. ஸோ எனக்கு இப்ப இப்படி இருக்க தான் புடிச்சிருக்கு. அதனால நான் பண்ணுவேன். நாளைக்கு எனக்கு வேணாம்னா நான் மாத்திப்பேன். பட் இப்ப ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் வாட் ஐ அம் டூயிங். இப்போ நான் இப்படி ஃபுல் க்ரூம்டா இருந்தா தான் எனக்கு புடிச்சிருக்கு. அது எனக்கு ஒரு சிக்னேச்சர் மாரி ஆயிடுச்சு. ஆனந்தினா எப்பவுமே இந்த மாரி இயரிங் போட்டிருப்பாங்க. இந்த மாரி மேக்கப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இதான் புடிச்சிருக்கு. நான் இன்னும் டெவலப் ஆயி இப்ப தான் பிளஷ் எல்லாம் போட கத்துருக்கேன். ஐப்ரோஸ்லாம் வரைய கத்துருக்கேன். இன்னும் இருக்கு. என்ன இப்பவே இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா. பிளஷ்ஷே எனக்கு ஒரு கான்செப்ட் தெரியாது. பிளஷ் எல்லாம் போடணும்னே தெரியாது. நானே இப்ப தான் படிச்சு டெவலப் ஆயிருக்கேன். என்ன வந்து இப்ப கட் பண்ண என் பழைய வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே போட்டிருக்க மாட்டேன். எனக்கு கன்சீலர் தான் வேணா தெரியும்பா. ஒரு பிளண்ட் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. சத்தியமா நான் முட்ட நாலேட்ஜ்லேருந்து இப்ப சூப்பர் அல்ட்ரா மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்படின்னா. சூப்பர். 0 நாலேட்ஜ் தான். எனக்கு என்னன்னு இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் போட்டிருக்க மேக்கப் என்னோட செல்ஃப் மேக்கப். ம். ஓகேவா? நான் போட்டிருக்க ஐப்ரோஸ்ல எனக்கு ஐப்ரோ வரைய தெரியாது. அதெல்லாம் வந்து பாடம் மாரி உட்காந்து படிச்சேன். எத்தன யூடியூப் வீடியோ பார்த்திருப்பேன்றீங்க. ஸோ அதனால எனக்கு இது புடிச்சிருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஜாலியா இருக்கு. உங்கள ஃபேஸ் பண்ணும்போது கேமரால எனக்கு போல்டா இருக்கனால எனக்கு மேக்கப் புடிச்சிருக்கு. ஆன்லைன்ல வந்துட்டு உங்களோட அப்பியரன்ஸ வச்சு சில கமெண்ட்ஸ் வருது இல்லையா? ஆ. அதெல்லாம் வந்துட்டு இப்படி தட்டி விட்டு போணும்னா, நீங்க இப்போ கேமராவ பத்தி என்ன சொல்லுவீங்க? ஓகே. எந்த மாரி கமெண்ட்ஸ்? இன் பெர்சன் கமெண்ட்ஸ்ன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்க வேண்டாம். ஓகே. எதுவும் ஆன்லைன்ல நெகட்டிவா. ஓகே. ஆன்லைன்ல வந்துட்டு இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி ஆயிட்டாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்கன்ட்டுலாம் வரும் இல்லையா? அதுக்கெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் இல்ல. இதுதான் நான் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு போல்டா ஒரு ரிப்ளை அடிக்கணும்னா சி என்ன மாரி ரிப்ளை? பீயிங் ஆன்டர்பிரினர் என்ன வந்து நான் சாரி பண்றேன். நான் வந்து பிரசன்டபிளா காமிக்கணும் அப்டின்னா, இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ, தி வே ஐ அம் அப்படிதான் காட்டணும். அண்ட் செகண்ட் திங் நீ என்ன திமிரா பேசுற ஆட்டிட்யூட் அந்த மாரி ஒரு டாக் இருக்கு அப்படின்னா, இவ்ளோ பேர் அதுவும் மென் எவ்வளோ பேர் இருப்பாங்க, என் ஃபேமிலில எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு ஆன்டர்பிரினரா நான் வந்து இப்போ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இல்ல, வைடா ஆயிட்டேன் இல்லைங்களா? சொசைட்டிய பெரிய லெவல்ல ஃபேஸ் பண்ணும்போது, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி இவ்ளோ போல்ட்னஸ் கூட எனக்கு இல்லன்னா, ஹவ் ஐ வில் ஃபேஸ் எவ்ரிதிங்.